பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில கர்த்தரை முழு மனதோடு நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு உண்டானவைகளை கர்த்தருக்கு காணிக்க செலுத்தி பரிசீலித்து இருக்கிறோம் தகப்பனே. வார்த்தை என்கிற தெய்வீக ஆண்டவர் தகப்பனே கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தை மூலமாக எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கிருபை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தகப்பனே. கிருபை உள்ளவர்கள் ஆண்டவரை ஜெயம் பெறுவார்கள் ஆண்டவரை. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில ஜீவனம் பண்ண உதவி செய்யுங்க. வார்த்தை பேசுகிற என்னையும் கேட்கிற தேவ பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருக்களை மேற்கொண்டு இப்படி கருத்தில் ஒப்புவித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இயேசுவை போல மாற? ஹல்லேலூயா. இயேசுவை போல மாறுவதுதான் நம்முடைய நோக்கம். வேறு ஹல்லேலூயா. இந்த பூமியிலே இயேசுவை போல மாறுகிறதுக்காகத்தான் நமக்கு வேதம். ஆமென். இயேசுவை போல மாறுகிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆராதனை. இயேசுவை போல மாறுகிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை போல மாறுகிறதுக்காகத்தான் தேவனுடைய ஊழியர்கள். இயேசுவை போல மாறுகிறதுக்காகத்தான் நம்முடைய தாளந்துகள், நம்முடைய வரங்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய திருச்சபை இயேசுவை போல மாறுகிறதுக்கு முழு மனப்பூர்வத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை போல மாற விருப்பமா? ஆமீனா இல்லையா? ஹல்லேலூயா. அதை பார்ப்போமே. ஆமென். ஆமீன் சொல்லியாச்சு. வேத வசனத்துக்கு கூடாக நாம் பார்த்திருக்கோம். ஆமென். மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்போம். கர்த்தர் நல்லவர். மார்க்கு தேசி கொரந்தச்சி மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். மார்க்கு தேசி கொரந்தச்சி. என்னவா? அப்படியே ஓகே. ஊழியம் கொள்ளும்படி மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி என்னவா வரையில நீங்களும் என்னவா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெளிவாக பேசி நடத்துவாராக. ஆமென். இந்த ஆண்டில கர்த்தர் நம்மை ஒருபடி உயர்த்துவார். ஆமென். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் என்னவா? இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல? கிறிஸ்துவாகிய கல்லின் மேல தன்னுடைய சபையை என்ன செய்வாரா? கட்டுவார். அந்த கட்டுகிறதுக்கு நாங்களும் அதுல பங்கு பெறுகிறோம். ஆண்டவருடைய மூலக்கல்லாகி இயேசு மேல இணைந்திருக்கிற நாங்களும் ஒரு கல்லாக இருப்பதனால எங்களை சேர்த்து கட்டுகிறதுல தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். இயேசுக்கு மேலாக அடுக்கப்படுகிற கற்கள் நாங்கள். ஹல்லேலூயா. இயேசுவாகிய தலையில இருந்து இணைக்கப்படுகிற அபயங்கள் நாங்கள். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை மகிழ்ச்சியாக கட்டி எழுப்புவார். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராமல் எதற்காக வந்தாரா? ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார். நம்முடைய நோக்கம் இயேசுவை போல நாம் மாறுவதுதான் நம்முடைய நோக்கம். அப்ப நாம் ஆராதனைக்கு, நம்முடைய தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு, தேவன் தந்ததான வரங்களுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், இவைகள் என்னை இயேசுவை போல மாற்ற விரும்புகிறது. ஆமென். அந்த இயேசுவை போல மாறுகிற தன்மைகளிலே ஒன்று, இயேசு ஊழியம் கொள்ளாமல் என்ன செய்தாரா? ஊழியம் செய்தார். இந்த ஆண்டில் நீங்க ஊழியம் செய்ய இயேசுவை போல மாறுகிற ஒரு நபராக இருந்தால், இயேசு ஊழியம் கொள்ளாமல் என்ன செய்தாரா? ஊழியம் செய்தார். அப்ப நீங்களும் என்ன செய்ய வேணும்? ஊழியம் செய்ய வேணும். ஆமென். இதற்காக தான் ஊழியம் செய்ய வேண்டுமே, இயேசுவை போல மாற வேண்டுமே,
இயேசுவுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்று ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படியான நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கங்களை பின்பற்றுகிறதான திருச்சபைக்குள்ளாக அப்படிப்பட்ட சாயல் காணப்பட வேண்டும். அந்த காணப்படுகிற அந்த சாயலுக்கு ஒரு தகுதி வேணும் அல்லவா? அந்த தகுதிக்காகத்தான் வேத பாடங்கள் மூலமாக, ஜெபங்கள் மூலமாக அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை தேவனுடைய அந்த பணிக்கு நேராக கொண்டு வருகிறது தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆமென். அல்லேலூயா. கீழே வாசிங்க. மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் என்ன செய்தாரா? நீங்க ஊழியம் கொள்ள முடியாது, ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்கிறதுக்கு யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான ஜீவனையே இழக்கிறதுன்னு சொன்னால், ஜீவனுக்குரிய நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது அல்லவா? அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேணுமா? ஊழியம் செய்யணும். தெளிவாக மார்க்கு எழுதுகிற வார்த்தைகளிலே இது ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் மார்க்குவை தூண்டி மார்க்கு மூலமாக திருச்சபைக்காக எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் பரலோகம் ஏறி செல்வார். ஏறி சென்றால் இந்த பூமியில திருச்சபை ஸ்தாபிக்கப்படும். இந்த திருச்சபை ஒரு தெளிவற்றதாக, திருச்சபை அறியாமை உள்ளதாக, திருச்சபை ஒரு வெளிப்பாடு இல்லாம வாழ்ந்துவிடக் கூடாதுக்காக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மார்க்கு மூலமாக இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? இயேசுவை போல மாறுவது திருச்சபையின் நோக்கம். அந்த இயேசுவை போல மாறுவதற்காக திருச்சபை செய்ய வேண்டிய காரியங்கள், ஊழியங்களை கொள்ளாமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்வதற்கு யாரு ஹெல்ப் பண்ணுகிறது என்ற ஒரு வேலை உங்களுக்கு தோன்றலாம். அதுக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, நீங்களே உங்களுக்கு உண்டானவைகளை செலவழித்து நீங்க என்ன செய்ய வேணுமா? ஊழியம் செய்ய வேணுமாவே. இந்த அடிப்படையில் தான் இன்றைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். இந்த வார்த்தைகளை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளுடைய வெளிச்சங்கள் நமக்கு ஓரளவுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு ஒரு சோடி வசனங்களை வாசித்து அதுக்கு ஒத்த வசனங்களை அதற்கு இதை இன்னுமாக உங்களுடைய ஆவிக்குள்ளாக, உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளாக புறப்பட்டு போய் அது பூமியிலே ஜீவநதிகளாக பாய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை நாம் திருப்பிக் கொள்வோம். எங்க உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பி உன்னத பாட்டு 5 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியிலும் என் தலைமயில் இரவில் பெய்யும் தூறலிலும் நனைந்திருக்கிறது என்றால், நான் வஸ்திரத்தை கலத்தி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இந்த அருமையான இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வேண்டுமே, எனக்கு உண்டானவைகளுக்கு, ஜீவனுக்கு உண்டானவைகளை கொண்டு ஜீவனற்றவர்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணுவதற்காக செலவழிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஒத்ததாக இந்த உன்னத பாட்டிலே நமக்கு கற்றுத் தருகிற ஒரு பாடம் என்னவா, இந்த சூலமத்தியால் ஆகிய இந்த மணவாட்டியை தேடி மணவாளன் ஆகிய சாலமன் புறப்பட்டு வருகிற கதையின் மூலமாக திருச்சபையை தட்டி எழுப்புகிறதான இயேசு கிறிஸ்துவையும் படம் பிடித்து காட்டுகிறதான ஒரு வாழ்க்கை. திருச்சபை இயேசுவை போல மாற வேண்டும் அல்லவா, இயேசுவினுடைய சாயலுக்கு ஒத்ததாக மாற வேண்டும் அல்லவா என்கிற நோக்கத்தோடு திருச்சபை நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நோக்கத்தோடு மணவாளன் என்ன செய்கிறாரா, அந்த மணவாட்டியை கூப்பிடுகிறார். கதை வரவே விட்டு என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை
திற. ஹல்லேலூயா. ஏன் கதவை திறக்க சொல்கிறார் சொன்னா, பழகினால்தான் அவரை குறித்து இவருக்கு தெரியும், இவரை குறித்து அவருக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ஒரு பழக்கம், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, அவருடைய சாயல் இவருடைய சாயல் ரெண்டு பேருக்கும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்தால் தான் அவர் இவரை போல மாறவும், இவர் அவரை போல மாறுறதுக்கு இலகுவாக இருக்கும் என்கிறதுக்காக மணவாளன் மணவாட்டியை பார்த்து கூப்பிடுகிறார். எனக்கு பிரியமானவர்கள் நீங்கள், எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், ஆகையால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட கதவை துறவுங்க, உன்னோடு சேர்ந்து நான் ஐக்கியப்பட்டு, உன்னோடு சேர்ந்து நான் பழகி, உன்னோடு சேர்ந்து நான் சம்பாசிக்க நான் விரும்புகிறேன். அப்பொழுது என்னை குறித்து உனக்கு ஒரு கிடைக்கும் ஒரு வெளிப்பாடு, என்னை குறித்ததான சாயல் உனக்கு தெரியும், என்னுடைய குணாதிசயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது என்னோடு ஒத்து ஓடுகிறதுக்கு, என்னை போல மாறுகிறதுக்கு உனக்கு இலகுவாக இருக்கும் என்கிறதுக்காக இயேசு தேடி வந்து கதவை என்ன செய்கிறார், தட்டுகிறார், திரை என்று சொல்லுகிறார். அது வெளியே இவ்வளவு ஒரு காரியம், வெளியே இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம், ஆனால் உன்னை நேசித்தது நிமித்தம் உன்னுடைய வாசல் அண்டை வந்து நிற்கிறேன். கதவை திரை என்று சொல்லும் பொழுது திருச்சபையாகிய மணவாட்டி என்ன சொல்லுகிறார், வஸ்திரம் கலட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கழுவப்பட்டு நான் என்னுடைய தரத்தை விட்டு கீழே என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. மணவாளனை பிரியமாக நேசிக்கிற மணவாட்டி தான், மணவாளனுக்கு ஏற்றதாக நியமிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி தான், அவருக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனால் தன்னிடத்தில் இருக்கிறதான குறைவுகளை, தன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை விட்டு இறங்கி மணவாளனோடு ஒத்து வாழுகிறதுக்கு அவளுக்கு என்னவா மனசில்லாததுனால அவள் மறுத்து விட்டால், கீழே பார்க்கும் பொழுது அதுக்கு பிறகு உணர்வடைந்து, அதுக்கு பிறகு அவளுக்காக கதவை திறக்க போகும் என்று சொல்லி அவள் திறக்க போகும் பொழுது மணவாளன் அங்கே இல்லை. அவர் என்ன செய்து விட்டாரா, போய்விட்டார். இந்த வேத வசனங்களுக்குள்ளாக நமக்கு கற்றுத்தருகிற பாடத்தை மிகுந்த ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக, உற்சாகம் ஊட்டக்கூடியதாக ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகையால் என்ன செய்யுங்க, அவர் தட்டுகிற சத்தத்துக்கு உங்களுடைய செவிகள் எப்பொழுதுமாக துறந்திருக்கட்டும். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சோர்வுகள், உங்களுக்குள்ள இருக்கிறதான குறைவுகள் அவருடைய தட்டுதலுக்கு திறக்க முடியாதபடிக்கு, தடையாக இருந்து விடாதபடிக்கு, பலவீனத்திலையும் மணவாளனுக்கு துறக்கிற ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுதுதான் மணவாளனை போல மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அடிப்படையில ஊழியம் கொள்ளாதபடிக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களுக்கு உண்டானவைகளை நீங்க என்ன செய்து விடுங்க, அதுக்காக கொடுத்து விடும்படியாக வேதம் நமக்கு சொல்லி அழைக்கிறது. அந்த 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் வஸ்திரங்களை கலத்தி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுத்துவேன், என் பாவங்களை கழுவினேன், நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று சொல்லி அவளிடத்தில் இருக்கிற காரியங்களை இழக்காமல் இயேசுவை போல மாறுகிறது கஷ்டம் என்கிறதை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. தன்னிடத்தில் இருக்கிறதான காரியங்களை இழக்காமல், அவருக்காக திரும்ப எழுப்பி உடுப்பை உடுத்தாமல், அவருக்காக திரும்ப பாவங்கள் அழுக்கானாலும் மணவாளனுக்கு கதவை துறக்க வேண்டும் என்கிற ஒரு செயல்பாடு இல்லாமல் மணவாளனை போல மாறுகிறது கஷ்டம். ஹல்லேலூயா. ஆகிய மணவாளனை போல மாறுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் மறுபடியும் மார்க்கு 10:45 வாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டு வளர்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை ஒரு ஊழியக்காரன் மூலமாக நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில இருந்ததுனால அவன் பின்வாங்கி போனவனையும் மறுபடியும் சேர்த்து கொண்டு ஊழியக்காரனாக நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது.
அந்த இயேசுவை போல மாறவனும், இயேசுவை போல ஊழியம் செய்யவனும், இயேசுவை போல தன்னுடைய வாழ்க்கை இருக்க வேணும் என்று சொல்லி இயேசுவை பார்த்த ஒரு ஊழியக்காரன் பின்வாங்கி போன ஊழியக்காரனையும் மறுபடியுமாக சேர்த்துக் கொண்டு அவனை தட்டி கொடுத்து ஊழியம் செய்ய நிறுத்தின ஒரு வாழ்க்கை நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கதையை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறதுக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களுக்கு நேராக நாம் வாசிக்க கடந்து செல்வோம். மார்க்கு 14, 51, 52. ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திர தன்மையில போர்த்து கொண்டு அவன் பின்னே அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாக அவர்களை விட்டு ஓடி போனான். இந்த மேலே இருக்கிற வசனங்களையும் கீழே இருக்கிற வசனங்களையும் நீங்க வீட்டை வாசித்து பாருங்கள். ஓரளவுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் நான் அவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த மார்க்கு புத்தகத்தை எழுதினதான மார்க்கு மறுபேர் கொண்டதான ஜோவான் இயேசுவின் பின்பாக போகிறான். என்ன நடக்குது? இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிறார்களே, இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்கும்படியாக போனதான இந்த மார்க்கு. இயேசுவை அவர்கள் கட்டுகிறார்கள், கொரவரண்டு இழுத்து கொண்டு போகிறார்கள், காலை துப்புகிறார்கள், பின்னால் நின்று கூட்டுகிறார்கள், ஏளனமாக நடத்துகிறார்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறார். ஆறு இந்த மார்க்கு பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்கிறதை அவர் காட்டிக் கொள்ளுகிறார். இதுதான் இயேசுவை போல மாறுகிறதுக்கு தடையாக இருக்கும். இயேசுவை போல மாறுகிறதுக்கு தடையாக இருக்கிற காரியம் அவரோடு ஐக்கியம் இல்லாதனால, அவரோடு உறவு இல்லாதனால, அவருக்காக நிற்கிற ஒரு வைராக்கியம் இல்லாதனால நம்மை அது இயேசுவை போல மாறுகிறதுக்கு தடையாக இருந்துவிடும். ஆக இயேசுவை போல மாறுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல ஊழியம் செய்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். மணவாளன் தட்டும் பொழுது திறக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு திருச்சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது மார்க்கு என்கிறதான இந்த ஜோவான் அவருக்கு பின்னாலே போய்கொண்டே இருக்கிறார். போய்கொண்டு இருக்கும் பொழுது அவரை கட்டி இழுத்துக் கொண்டு போகும் பொழுது அந்த சகோதரன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அவரை கூப்பிடுகிறார்கள், அவரை பிடிக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று உடுப்பையே விட்டு அவர் என்ன செய்துட்டான்? ஓடி போயிட்டான். இயேசுவை போல மாற வேண்டியவன், இயேசுவை போல இயேசுடைய சாயலை தரிக்கக்கூடியவன், இயேசுடைய பாடுகளுக்கு பங்குள்ளவனாக இருக்க வேண்டியவன் அவன் என்ன செய்துட்டானா? அல்லேலூயா. அந்த வசனம் நமக்கு 52ல அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாக அவர்களை விட்டு ஓடி போனான். தப்பினே பிழைச்சே. நமக்கு இந்த சோழியெல்லாம் வேண்டாம். இயேசுவோடு பாட அனுபவிக்கிற சாய் எனக்கு வேண்டாம். நான் தூர இருந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் வந்தேன். அவரோடு சேர்ந்து அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கைக்கு நான் வரவில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கை என்ன செய்து விட்டான்? ஓடியே போய்விட்டான். என்னுடைய வஸ்திரத்தை இழந்தாலும் பரவாயில்லை, நிர்வாணம் என்று சொல்லி யாராவது என்னை கேலி பண்ணி நக்கலடிச்சாலும் பரவாயில்லை, அப்பாடி உயிர் தப்பி. நாம் இயேசுவை போல மாறுகிறதுக்கு இந்த வசனங்கள் நம்மை தட்டி கொடுக்கும். ஆமென். மார்க்கு ஓடி போய்விட்டார். இந்த ஓடின மனிதனை இயேசுவை போல மாறவனும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும் என்கிற திருச்சபை ஒன்று உண்டல்லவா? அந்த திருச்சபை ஓடினவனை எப்படி இழுக்குது என்று சொல்லி நமக்கு கற்றுத் தருகிற பாடத்தை நாம் கவனிப்போம். இந்த மார்க்கு ஓடி போயிட்டான் அல்லவா? இந்த மார்க்குவை நாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37, 39 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 15. கற்றுத்தருகிற பாடம் அருமையான ஒரு பாடம். நம்மை தயார்படுத்துகிற, ஊழியம் செய்கிறதுக்கு தயார்படுத்துகிறதான வார்த்தைகள். கவனமாக கேட்டு அவைகளிலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் வல்லமையாக கிரியைகளை நடப்பிப்பார். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை
யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றால் பவுலோ அவன் பப்பிலியா பாரவர்களா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராதனாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றார். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டாகினால் அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் சீப்ரு தீவுக்கு போனார். இதுதான் மார்க்கோட கதை. இவர் இப்ப யாரு? ஊழியத்துக்கு போக முடியாதவன். ஆரம்பத்தில் பார்த்த மார்க்குவை அவன் இயேசுவை தூரத்தில் என்று பார்த்தான். அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவரை விட்டு ஓடி போனான். இயேசுவை போல மாறுகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் ஓடி போனான். ஆனால் ஓடி போனவருடைய வாழ்க்கையில தேவன் சந்தித்தார். தேவனுடைய அன்பு அவரை நெருக்கியது. தேவனுடைய சிநேகம் அவரை இழுத்துக் கொண்டது. இது நிமித்தம் ஆண்டவருக்குள்ளாக அவர் வரக்கூடியதாக இருந்தது. இந்த ஆண்டவருக்குள்ளாக வந்த மனிதன் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற நாட்களிலே இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே அவருடைய பலவீனங்களை கண்டு பவுல் என்ன செய்கிறான்? இவரை கூட கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. இவரிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கு தடையாளாக இருக்கும் என்று சொல்லி மார்க்கை விட்டு போகும்படியாக பர்னபாவோடு பேசுகிறார் பவுல். ஆனால் மார்க்கு அதிகமாக நேசித்தபடினால பர்னபா அவருக்கு நெருங்கிய உறவினராக இருக்கிறபடினால அவரை அதிகமாக நேசித்ததுனால அவைகளுக்குள்ள ஒரு முரண்பாடு நடக்கிறது. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு. அவனுடைய இனத்தாராகிய இந்த மார்க்கை விட்டு போக அவருக்கு விருப்பமில்லை பர்னபாவுக்கு. இதனாலே பிளவு உண்டாகி அவர்கள் மார்க்கு பர்னபா ஒரு பக்கமாக பவுல் ஒரு பக்கமாக பிரிந்து போகிறார்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கை ஊழியத்தை சரி செய்யாமல் இயேசுவை போல மாறுகிற ஒரு சாயலுக்கு விட்டுக் கொடுக்காத ஒரு சுவாபம் இந்த மார்க்குவிடத்துல இருந்தது. இவரை விட்டு பவுல் பிரிந்து போனார். இவரை சேர்த்துக் கொண்டு போக விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நிறைந்த இந்த மார்க்குவை தேவன் எப்படி உருவாக்குகிறார் என்கிற செய்தியை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்க. பல வழிகளாக ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்கிறதுக்கு மார்க்கு மூலமாக கற்றுத்தருகிற பாடத்தை நாம் கவனிக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஊழியம் கொள்ளுகிறவர்கள் தான் இப்படிப்பட்ட உபத்திரவத்திலே கடந்து வர முடியாது. ஊழியம் செய்கிறவர்கள் இயேசுவை போல மாறுகிறவர்களாக இருந்தால் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசுவை போல மாற விருப்பம் இல்லாதவர்கள் ஊழியம் செய்யாமல் ஊழியம் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகிய ஊழியம் செய்கிறது தேவனுடைய சாயலுக்கு ஒத்ததாக மாறுகிற ஒரு சாயலாக இருக்கிறபடினால மார்க்குல இப்படிப்பட்ட சாயல்கள் இருந்தது. அவனை களைந்து போடும்படியாக தேவன் அவரை தொட்டார். தொட்டது நிமித்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் செய்ய வந்தவருடைய வாழ்க்கையிலேயும் அவருக்கு இயேசுவை போல மாறுகிற அங்கே சாயல் இல்லாதது இருந்ததால பவுல் அவரை சேர்த்துக் கொள்ள விருப்பமில்லை. இந்த முரண்பாடுகளிலே பவுலிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார் மார்க்கு. ஆனாலும் தேவனுடைய சாயலை போல மாற துடிக்கிற ஊழியக்காரனாகிய நம்முடைய பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனிலுள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். யார் சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். என்ன? இந்த மார்க்கு உங்களுக்கு என்ன செய்கிறார்? வாழ்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஊழியம் செய்யுங்கள். இடரல் உள்ளவன் தான், பலவீனம் உள்ளவன் தான், இயேசுவோடு பாட அனுபவிக்க விருப்பம் இல்லாதவன் தான். எப்படிப்பட்டவனை அவன் சேர்த்து கொண்டு அவனுக்கு தரமாக போதித்து பேதுரு என்னை கவனித்துப்பார். தேவனை மறுதலித்தவன் தான். ஒரு தடவை இல்ல 3 தரம் மறுதலித்தவன் தான். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே தேவன் சிநேகம், தேவ அன்பு நெருக்கிறது நிமித்தம் என்னுடைய வாழ்வை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவரை போல மாற, அவரை போல நான் மாற, அவரை போல ஊழியம்
ஊழியம் செய்ய என்னை ஒப்புக் கொடுத்தேன். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலே பின்னடைவுகளும் பின்மாற்றங்களும் தேவனை போல மாற தடையாக இருக்கிறதா? கவலைப்படாது, தேவனை மாற்றுவார் என்று சொல்லி இந்த மார்க்குவை தன்னோடு சேர்த்துக் கொண்டு உருவாக்கியவர் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் சொன்னால், தேவன் நீங்கள் ஊழியம் கொள்ளும்படியாக இல்லை, ஊழியம் செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலரை இடர்களாக, ஒரு சிலரை ஒரு மதிப்பற்றவர்களாக, ஊழிய தகுதியற்றவர்களாக பார்ப்பார்கள். ஆனால் என்னோட பொறுப்பு, தேவனை போல மாறுகிற நினைக்கிற பொறுப்பு அவர்களை தேவனுக்கு நேராக நடத்தி ஊழியத்தில் உருவாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மார்க்கு நடந்த வாழ்க்கை இதுதான். மார்க்கு பலவீனம் உள்ளவன் தான், மார்க்கு தகுதியற்றவன் தான், இயேசுவை போல மாறுகிறதுக்கான விருப்பமற்றவன் தான். ஆனாலும் தள்ளப்பட்டவனாக இருந்தார். மார்க்குவை தன்னோடு சேர்த்து கொண்டு உருவாக்கினால உங்களோட கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாவிலில் உள்ள சபைக்கும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு என்ன செய்கிறாரா? வாழ்த்துக்கள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறதுனால, உருவாக்குகிறதுனால, இந்த பேதுரு இந்த மார்க்கை உருவாக்கினபடினால, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? கொலோசியர் 4:10 பவுல் சொல்லுகிறார், என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தாவுக்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் என்ன சொல்லுகிறார்? வாழ்த்துதல் வாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. மறுபடியுமாக பவுல் என்ன செய்கிறார்? மார்க்குவை சேர்த்துக் கொள்ளுகிறார். ஏன்? இந்த உருவாக்குகிற வேலையை, இயேசுவை போல மாறுகிறதுக்காக உருவாக்குகிற வேலையை அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த மார்க்குவை எடுத்துக்கொண்டு பின்வாங்கினவனா, இடர்கள் உள்ளவனா, தகுதியற்றவனா அவனை அப்படியே விட்டு விடாமல் அவனை உருவாக்கின நிமித்தம் மறுபடியுமாக பவுல் என்ன செய்கிறான்? அவனே சேர்த்து கொண்டு அவனுடைய வார்த்தைகளை திருச்சபைக்கு ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக வாசிக்க, தொடர்ச்சியாக எங்க பீலியம் 24வது வசனத்தை வாசிப்போமா? பிலமோன் 24 என்னோடு என் உடன் வேலையாளாகிய மார்க்கும் என்று சொல்லுகிறாரா? வாழ்த்துதல் சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பிலமோன் 24வது வசனத்துல மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். அவரை கூடவே வைத்துக் கொண்டிருந்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வேகமாக எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். 11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறார், மார்க்குவை உங்களோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பார். பாத்தீங்களா? பேதுருவோட வைத்து பேதுரு அவனை இயேசுவை போல மாறுகிறதுக்கு உருவாக்கினது நிமித்தம் தள்ளப்பட்டவன், பிரிந்து போனவன், இயேசுவை போல மாற முடியாதிருந்தவன். இப்படிப்பட்டவனை பேதுரு எடுத்து ஐக்கியப்படுத்தி அவனை கற்றுக் கொடுத்து இயேசுவை போல நீ மாறவனும், என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை போல மாறுகிறதை நான் லெக்காக வைத்திருக்கிறேன், நீயும் இயேசுவை போல மாறவனும் என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்கினது நிமித்தம் வேண்டாம் என்று சொன்ன பவுல் என்ன செய்கிறான்? அவரை என்னோடு கூட கூட்டிக்கொண்டு அவன் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நீ ஊழியம் செய்ய முடியாது, சபைக்கு தகுதியற்றவன், நீ சபையுடைய காரியங்களில் ஈடுபட முடியாது புறக்கணிக்க 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 அவர்களுடைய வார்த்தைகள் நம்மை இன்னுமாக கீழே தள்ளும். ஆனால் இயேசுவை போல மாற வேண்டும் என்கிறதை தரிசனமாக, மற்றவர்களுக்குள்ள இயேசுவை போல மாற வேண்டும் என்ற ஒரு தரிசனம் உள்ளவர்கள் மற்றவர்களை உருவாக்கக்கூடியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பேதுருதான், இந்த பவுல் தான் இந்த மார்க்கை தள்ளிவிட்டவன், இந்த ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போக தயங்கினவன், ஊழியத்தினால ஊழியங்களை பாதிக்கக்கூடியவன் இந்த மார்க்கு. ஆனால் 2 தீமோத்தேயு 4:11
மூடி வச்சிருக்கீங்களா? லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறார். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறார். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்தில் அவன் எனக்கு அப்போஸ்தலர் பார்த்தோம். நோ 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 நோ, ஊழியத்துக்கு அவனை கூட்டிக்கிட்டு போக கூடாது. ஊழியத்துக்கு அவனை சேர்த்து கொண்டு போக கூடாது. ஊழியத்தில் அவனை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பவுல் என்று சொல்லுகிறார். இவனை கூட்டிக்கிட்டு ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? இயேசுவை போல மாறுகிறதுக்காக அழைக்கப்பட்டதை லெக்காக கொண்டிருந்த பேதுரு எப்பேற்பட்டவனை மறுதலித்து இயேசுவை தள்ளினவனையும் தேவன் நேசித்து உருவாக்குகிறார். அதான் வாசல் என்று கதவை தட்டுகிறார். என் சகோதரியே, என்னுடைய பிரியமே, என்னுடைய புறாவே, என்னுடைய உத்தமியே, உன்னுடைய கதவை திற, உன்னோடு நான் சேர்த்து பழகி உனக்குள்ளாக என்னுடைய சாயலை நான் உருவாக்க முடியும் என்று சொல்லுகிற தேவனுடைய நேசத்தை புரிந்து கொண்ட பேதுரு தள்ளப்பட்ட விலக்கப்பட்ட மார்க்குவை எடுத்து உருவாக்கி அவர்கள் எல்லா சபைக்கும் வாழ்த்து சொல்லுகிற அளவுக்கு ஒரு தரமாக உருவாக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்தார் பேதுரு. காரணம், அவர் இயேசுவை போல மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்கள் நேரங்களில் இயேசுவை போல மாறுகிற ஒரு சாயல் உள்ளவர்களை கற்றுக்கொண்டிருந்தால் பலவீன நேரத்திலே என் தேவன் என்னை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனமான மனிதர்களை பார்க்கும் பொழுது பேதுரு மூலமாக பலவீனம் உள்ளவனை ஒரு பலமுள்ளவனாக நிறுத்தினது போல இவர்களை கர்த்தர் உருவாக்குவார் என்கிற நம்பிக்கை உண்டாகக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகையால் வாசிப்போம். எங்க உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவர்கள் நீங்கள் வேகமாக வாசிப்போம். உமது இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் தலிது. நேச வைராக்கியம் பாரத்தை போல் பொடிதாயிருக்கிறது. அதில் தடல் கட்டின் தடலும் அதில் துவாரம் கடும் துவாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீர் என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேலே முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல வலியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல அதை கொடியது. அந்த நேசத்தினால நிரப்பப்படுகிறது. தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டவர் இயேசு. தேவனுடைய அந்த காரணத்தினால நிரப்பப்பட்டவர் இயேசு. தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துகிற ஒரு வல்லமையினால நிரப்புகிறவர் இயேசு, நிரப்பப்பட்டவர் இயேசு. அதனால்தான் இந்த நேசம் இவ்வளவு வலியது என்று சொல்லுகிறார். இந்த நேசம் பாதாளத்தை விட வலியதாக இருக்குது என்று சொல்லுகிறார். இந்த நேசத்தினால நிரப்பப்படும் பொழுதுதான் தேவனை போல மாற்றுகிறதுக்கான ஒரு பணியை ஊழியத்தை செய்கிறதுக்கான ஒரு வேகம் வைராக்கியம் நமக்குள்ளாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. மரணத்தை பார்க்கிலும் நேசம் வலிமை உள்ளதாக இருக்கிறது. பாதாளத்தை பார்க்கிலும் தேவன் எங்களுக்கு தந்த அன்பு வலியதாக இருக்கிறது. இந்த அன்பினால் நிரப்பப்பட்ட பேதுரு பலவீனம் உள்ளவனையும் பலமுள்ளவனாக மாற்ற முற்பட்டது நிமித்தம் சபைக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக மார்க்கு எழும்புகிறதுக்கு காரணம் அவனுக்குள்ள இயேசுவை போல மாறவும் கொடுக்கிறதான ஒரு வைராக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இவர் தான் முதலாக எழுதுகிறார், ஊழியம் செய்கிறார். மார்க்கு புத்தகம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு எழுதுகிறது யாரு? மார்க். ஆமென். மார்க்கு புத்தகத்தை எழுதுகிறது யாரு? மார்க். இந்த மார்க்கு தான் பலவீனம் உள்ளவர். இந்த மார்க்கு தான் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனவர். இந்த மார்க்குவை தான் பேதுரு பவுல் கூட்டிக்கொண்டு போக பயப்பட்டார். இந்த மார்க்குவை தான் அவர் பேதுரு எடுத்து வளர்த்தார். இந்த மார்க்கு தான் சபைக்கு பிரயோஜனமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இன்னொரு வசனத்தை எங்க 1 4 28 அதிகாரம் 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1 4 28 1
1 நாளாகமம் 28. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 நாளாகமம் 28 9 வாசிக்க கேட்கும். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவனை உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடும் தேடி கர்த்தர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீர் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். தாவீது தன் குமாரனாகிய மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷசாலைகளும் அதன் மேல்வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியே எல்லாம் அவர் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலும் தேவனுடைய ஆலய பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பொக்கிஷங்களையும் தெரிந்து கொள்ளப்பட்ட பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளையும் இருக்க வேண்டிய மாதிரியாயும் ஆசிரியையும் லேவியரையும் கர்த்தருடைய ஆலய பணியுடைய வேலை அணிவதற்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் பேரின் பணிமூட்டுக்கள் அனைத்துக்கும் உரிய கட்டளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சிறிய சம்பவம் அழைக்கப்பட்டிருந்தார். எது? தாவீது அழைக்கப்பட்டிருந்தார் இந்த ஆலய காரியங்களுக்காக. அதனால அவர் சகல காரியங்களை அவர் சேர்த்து வைத்தார். இது ஒரு ஊழியம். ஆனா அவர் கட்டுகிறதுக்கு அவருக்கு அனுமதி இல்லை. கட்டுகிறதுக்கு இன்னொரு நபரை தேட வேண்டியதாக இருக்கிறது. இந்த கதை ஒரு ஒரு ஐக்கியத்துக்குள்ள திருச்சபை இயேசுவை போல மாறப்படும் என்கிறதை வலியுறுத்துகிறதுக்காக ஒரு சம்பவமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் அது வளருகிறது. தேவனுடைய ஆலயம் அநேகரை ஆசீர்வதிக்கிற ஸ்தலமாக மாறுகிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. சொன்னால் தாவீது அந்த ஆலயம் கட்டப்படுகிறதுக்கான சகல வெளிப்பாடுகளை அவன் பெற்றிருந்தான். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட மாதிரியாக இருக்கும் என்கிற தரிசனங்கள் மூலமாக அவன் பெற்றிருந்தான். அதுக்குரியதான எல்லா பொருட்களையும் அவன் பெற்றுக்கொண்டவராக இருந்தான். அதுக்குரிய எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தி இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்ய முடியாது? ஆலயம் கட்ட முடியாது. அதனால் அவர் சோர்ந்து போகவில்லை. ஆமென். எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் யாராவது ஒரு இருப்பார்கள். ஆமென். எனக்கு என்னுடைய தேவன் கொடுத்ததான இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு தேவனுக்கு ஒரு ஸ்தலத்தை கட்டுகிறதுக்கான ஒரு நாணமுள்ள மனிதர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா என்கிறதுக்காக செபிக்க ஆரம்பித்தார். தேவனை தேடி ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன மகனே, நீ கட்ட முடியாது, உன்னுடைய வேலை சேர்த்து வைப்பது, ஆனால் கட்டுகிறதுக்கு இன்னொரு மனிதனை நான் எழுப்புகிறேன் என்று சொல்லி அவருடைய வழியிலே வந்த சாலமோனை என்ன செய்கிறார்? ஆண்டவர் எழுப்புகிறார். அப்பொழுதுதான் தாவீது சாலமோனை பார்த்து, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவை. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றிருந்தார். தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றிருந்தபடினால தைரியமாக சொல்லுகிறார், எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர் அவர். என்னிடத்தில் என்னை குறித்து ஆராய்ந்து பார்த்த அவர் இவைகளை சேர்த்து வைக்கும்படியாக எனக்குள்ளாக அந்த சாயலை உருவாக்கினார், அந்த வேகத்தை உருவாக்கினார், அந்த தன்மைகளை உருவாக்கினார். ஆனால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் எல்லோருடைய இருதயம் தேவைப்படுகிறது, எல்லோருடைய நாமம் தேவைப்படுகிறது, எல்லோருடைய செயல்பாடு தேவைப்படுகிறது. ஆகிய இன்னொரு நபரை தேடி சென்றார். அதுதான் நீ தேவன் உத்தமனாக பின்பற்று. ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, இயேசுவை போல மாறுகிறதுக்கு பேதுரு எப்படி மார்க்குவை எடுத்துக்கொண்டார், மார்க்கு எடுத்துக்கொண்டு எப்படி ஆலயத்தை கட்டுகிறதுக்கு, அவரை சபையை கட்டுகிறதுக்கு எப்படி அவர் உருவாக்கினார் மார்க்குவை. அவர் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவராக மாறுகிற அளவுக்கு பேதுருவினால் உருவாக்கப்படுகிறது. பேதுருவிடத்தில் இருந்த தன்மைகள், பேதுருவிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள், பேதுருவிடத்தில் இருந்த தேவனுடைய குணாதிசயங்கள் மார்க்குவை பின்மாக்கம் உள்ளவரை உருவாக்கி சபைக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றக்கூடியதாக இருந்தது. அதுபோல தாவீதுடைய வாழ்க்கையில தேவனுக்காக சேர்க்க ஆரம்பித்தார், தேவனுக்காக ஒவ்வொன்றாக சேர்க்க ஆரம்பித்தார். ஆனால் ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அனுமதி இல்லாவிட்டால் கட்டுகிற ஒரு தகுதி உள்ளவனை தேவன் தேடி எழுப்புவார். ஆமென் என்கிறதை வெளிப்பாடாக பெற்றிருந்தபடினால அந்த வெளிப்பாடுபடிதான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எச்சரிக்கையாக இரு, பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டுறவு வருகிறதா? ஹல்லேலூயா. இயேசுவை போல மாறுகிறதுக்கு நாம் ஊழியம் கொள்ளுகிறவர்கள் அல்ல, ஊழியம் செய்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் செய்கிறது இயேசுவை போல மாறுகிறது. பேதுரு மார்க்குவை சேர்த்துக் கொண்டார், தாவீது சாலமோனை சேர்த்துக் கொண்டார். இதன் நிமித்தமாக பார்க்கிறோம் 11ல தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கும் மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷங்களும் அதன் மேல்வீடுகளும் அதன் உள்ள அறைகளும் கிருவாசன ஸ்தலங்களும் இருக்க வேண்டிய மாதிரியை ஆவியினால தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டியபடி கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றுப்புறங்களையும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியர் லேவியர் எல்லா மாதிரியும் படி அவர்கள் செய்ய என்ன செய்தானா? கட்டளையிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. சேர்த்து வச்சு தலைமதாங்கக்கூடிய ஒரு இடம், சேர்த்து வச்சு தலைமதாங்குகிற ஆலோசனைப்படி கட்டப்படுகிற இன்னொரு இடம், இவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இயேசுவை போல மாறுவதற்கு உதவியான ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் சிற்பசாலியாக இருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு கூட்டுறவை நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் பவுலிடத்தில் காணப்பட்டதான அந்த ஊழிய வேலையை தெளிவாக ஆவியான் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். எனக்கு அழைக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பசாலியை போல அத்திவாரம் போட்டு வேறொருவரும் அதன் மேல் கட்டுகிறார். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறார் என்று பார்த்து கடவார். ஹல்லேலூயா. பவுலுக்கு தெளிவாக தெரியும், ஒரு ஆள் சபையை கட்ட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை போல மாறுகிறவர்கள் சேர்த்து கட்டுகிறதான ஒரு திருச்சபையின் வேலை. அங்க தாவீதுக்கு தெரியும், நான் தனிய சபையை கட்ட முடியும், ஆலயத்தை கட்ட முடியாது. தேவனை போல மாற உத்தமனாக பின்பற்றுகிற, தேவனுடைய நியாயங்களுக்கு பயப்படுகிற, சேர்ந்து கட்டுகிறவருடைய கட்டுமான பணி அது என்று சொல்லி தாவீதுக்கு தெரியும், பேதுருவுக்கு தெரியும். இயேசுவை போல மாறுகிறது நான் மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பின்மாக்கக்காரர்களும் இயேசுவை போல மாறவனும், அதுக்காக நாம் செலவிடப்பட வேண்டும் என்று சொல்லி பேதுருவுக்கு தெரியும். இப்படிப்பட்டவர்களால் சபைக்கு பிரயோஜனமானவர்கள். அதை பேதுரு சொல்லுகிறார், என்ன? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பசாலியை போல அஸ்திவாரம் போட்டு வேறொருவன் அதன் மேலே கட்டுகிறான். அவனவன் தன் அதன் மேலே இந்த விதமாக கட்டுகிறான் என்பது பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லாரும் தேவையானவர், எல்லாரும் தேவையானவர்கள், எல்லாம் தேவையானவர்களிடத்துல தேவ கிருபை உண்டாயிருக்க வேண்டும். இந்த தேவ கிருபை அவர்களை கட்டுகிறதுக்கு, இயேசுவை போல மாறுகிறதுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிறதா. அந்த கிருபையை நீங்க வாசிப்போமா? அந்த கிருபையை நாம் இங்க பெற்றுக்கொள்கிறோம் சொன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த கிருபையை பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார்.
கிருபை சகலதையும் செய்ய முடியும். தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொண்டாயானால் சகலதையும் செய்ய முடியும் என்கிறதை தம்முடைய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் போதிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஹல்லேலூயா. ஆதலால் இப்படிப்பட்ட இயேசுவை போல மாறுகிறதுக்கு முன்பதாக தேவனுடைய ஊழியக்காரர் செய்த மாதிரியை பார்த்தாலவா, ஆகியால் நீ என்ன செய், என் குமாரனே கிறிஸ்து இயேசுடைய கிருபையிலே நீ என்ன செய், பலப்படு. அதை சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நாம் எழுந்திருப்போம். இந்த வேளையில சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக திருப்பி சகலதை செய்து முடிக்க முடியும். கிருபையில பலப்படு. அந்த கிருபைதான் சகல காரியத்தை பலப்படுத்தும் என்கிறதை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆகிய 4ஆம் அதிகாரம் சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எளிய பர்வதமே, நீ எம்மாற்றல், சொர்வாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். திறக்கல்லை அவர் கொண்டு வருவார், அது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஹல்லேலூயா. பெரிய பர்வதம், நம்மிடத்தில் இருக்கிற பலவீனமாகிய பெரிய பர்வதம், நம்மிடத்தில் இருக்கிறதான சுயம் என்கிற பெரிய பர்வதம், நம்மிடத்தில் இருக்கிற விட்டுக் கொடுக்காத தன்மைகளாகிய பெரும பர்வதங்களை உடைத்து எறிந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டோமாச்சால் அந்த கிருபை சகலதை செய்து முடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதான் இந்த வேதத்தில் உள்ள ரகசியம். எல்லாரும் இயேசுவை போல மாறணும் என்கிறதுக்கான ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இந்த வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகிய பெரிய பர்வதம் நம்முடைய சுயங்கள். இந்த சூலமத்தியால் தேடி வந்த மணவாளனுக்கு கதவை திறக்க முடியாத இந்த பெரிய சுயம் அவனிடத்தில், தனக்கு சேதம் உண்டாகிடும் என்கிற ஒரு பயம் உண்டாகிற ஒரு சுயம். இப்படிப்பட்ட சுயத்துக்கு பேர் பெரிய பர்வதம். இந்த பர்வதங்கள் இயேசுவை போல மாற முடியாதபடி இருக்கிறது. இயேசுவை போல அவன் உருவாக முடியாமல் இருக்கிறது. இந்த பெரிய பர்வதத்தை உடைத்தெறிகிறதுக்கு என்னவா தலைக்கல் அவன் கொண்டு வருவான். அதுக்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற விருப்பத்துக்கு பேர் தலைக்கல். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. இந்த கல்லை போல நாம் மாறணும். ஆமென். இந்த கல்லை போல நாம் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த கல்லுடைய சாயல் எனக்குள்ளாக தெரிய வேணும். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தலைக்கல். ஆமென். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எழுந்திருப்போமா இந்த வேளையில தலைக்கல்லை நான் கொண்டு வருவேன். ஆமென். அதற்கு கிருபை உண்டாவதா. ஹல்லேலூயா. அந்த கிருபை என் பலவீனங்களை நீக்கி என்னை உருவாக்கும். அந்த கிருபை என்னுடைய தகுதியற்ற தன்மைகளை மாற்றி தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்முடைய காதுகளில் கேட்டிருக்கிறது. பலவீனம் என்று ஒருவரும் சொல்லாதிருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்த கிருபையை தந்து எல்லா பர்வதங்களை உடைத்தெறிந்து கர்த்தர் வல்லமையான தேவ ஆலயங்களை கட்டுகிற ஞானமுள்ளவர்களை எழுப்பி தருகிறார் என்ற நாட்களில். ஹல்லேலூயா. ஆகிய இந்த வேளையில் நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, பெரிய பர்வதத்தை உடைக்கிற கிருபையை கொண்டு வருகிற தலைக்கல்லாகி இயேசுவை போல நாம் மாற வேண்டும். இந்த வேளையில் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனங்களை உடைக்கிற, என்னுடைய சுயங்களை உடைக்கிற, என்னுடைய பெருமைகளை உடைக்கிற, என்னுடைய அந்தஸ்துகளை உடைக்கிற, என்னுடைய விட்டுக் கொடுக்காத தன்மைகளை உடைக்கிற, என்னுடைய முறுமுறுப்பை உடைக்கிற, இயேசுவை போல மாற முடியாமல் ஓடி போகிற தன்மைகளை உடைக்கிற, பர்வதத்தை உடைக்கிற தலைக்கல்லாகிய இயேசுவே, என்னை நான் உம்மை போல மாற என்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒப்புக் கொடுத்தல் சகலதை செய்து முடிக்கும். ஆமென். அதுக்குள்ள கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபையிலே நீ பலப்படு. ஆமென். இந்த கிருபையிலே நீ பலப்படு. ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே நீ பலப்படு. ஆமென். வல்லமையாக பலப்படு. ஹல்லேலூயா. இந்த கிருபை உன்னை மாற்றும். இந்த கிருபை உன்னை தகுதிப்படுத்தும். இந்த கிருபை உன்னுடைய பலவீனங்களை நீக்கும். இந்த கிருபை உன்னை இயேசுவை போல மாற்றும். இந்த கிருபை ஆலயம் கட்டுகிற பணிகளை உன்னை கொண்டு வரும். இந்த கிருபை நீ ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்வதாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக
இயேசு இந்த பூமிக்கு வந்தது போல நானும் தேவனுடைய பணியிலே ஈடுபடும் பொழுது அநேகர் மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அநேகர் மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ளவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஜெகோவா வானிசி, ஜெகோவா வானிசி என்ற பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவை நீக்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரர். ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் தான். அதை என்னோடு சேர்ந்து நீங்க முயற்சி செய்து பாடுங்க. கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெகோவா நிசி, ஜெகோவா நிசி, ஜெகோவா நிசி போற்றி பாடுவோம். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. மகிமையாக ஜெகோவா நிசி, ஜெகோவா நிசி, ஜெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்து நாம் தாங்கியே கர்த்தர் வல்ல ஆவி நீக்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. சொல்லுமா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவை நீக்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. சொல்லுமா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. நமக்கு இருக்க இந்த பலம் போதுமே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவை நீக்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். கர்த்தர் வெற்றி கொடி. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம்.
போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடி ஹalleluya எங்கள் கொடி வெற்றி கொடி போற்றி பாடுவோம் எங்கள் கொடி ஹalleluya எங்கள் கொடி ஹalleluya சொல்லுமா எங்கள் கொடி வெற்றி கொடி ஹalleluya எங்கள் கொடி வெற்றி கொடி கரத்தை உயர்த்தி நமக்கு நின்றவரன் போதுமே நாமம் இயேசு அனுப்புவதால் போவே பட்டயமோ புயபலமோ தேவையா தேவாவினில் இல்லையா ஜீவதேவ சேனை அல்லவா ஹalleluya ஜீவதேவ சேனை அல்லவா ஹalleluya தேவனுடைய சேனையில் நிற்போம் ஆமென் அவர் என்னை தம்மை போல மாற்றுவார் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய என்னை தகுதிப்படுத்துவார் பேதுருவுக்குள்ளே இருந்த சாயம் மார்க்குக்குள்ளாக கடந்து சென்றது போல தாவீதுக்குள்ளே இருந்த சாயம் சாலமோனுக்குள்ளாக கடந்து சென்றது போல நான் திருச்சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர் கரத்தை வேண்டி சொல்லுவோமா நான் இயேசுவுக்கு பிரயோஜனம் உள்ளவர் நான் இயேசுவுக்கு பிரயோஜனம் உள்ளவர் சொல்லுங்க நான் இயேசுவுக்கு பிரயோஜனம் உள்ளவர் என்னை ஆண்டவர் பயன்படுத்துவார் சொல்லுங்க தேவன் என்னை பயன்படுத்துவார் நான் அவரை போல மாறுவேன் அவர் என்னை பயன்படுத்துவார் அவருடைய கிருபையினால நிரப்புவார் பெரிய பர்வதத்தை நொறுக்குகிற தலைக்கல்லை நான் கொண்டு வருவேன் அதனால எனக்கு கிருபை உண்டாகும் என்றால் ஆண்டவரை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் இந்த அருமையான நேரத்திலே உம்மை ஆராதித்து துதித்து வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து நாங்கள் செபம் பண்ணுகிறோம் ஆண்டவர் தேவ சமூகத்தில் கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வியாதியின் நெருக்கங்களால் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள் இயேசுவை போல மாறட்டும் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறட்டும் என்று மனதார ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் சூழலல்ல பிதாவே ஆமென் சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் அவர் செய்த சகலவாரங்களையும் மறவார் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய அந்நிய வழிநடத்தல்